Hi, hello, welcome back to our channel in our cinema with me, Kamesh. So, நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்திருக்கேன். அந்த அப்டேட் யாருது பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பேபி பம்ப் ஃபோட்டோ ஷூட்னு சொல்லிட்டு ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. நிறைய ஆக்டர்ஸும் சரி, நார்மல் பீப்புளும் சரி, பேபி பம்ப் ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 9th month ஸ்டார்டிங்லேயே வந்து பேபி ஷவருக்கு முன்னாடியே வந்து இப்போ எடுத்துடுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு ஆக்டர் வந்து அவங்க பேபி பம்ப் ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும், அவங்க மெட்டர்னிட்டி பீரியடாக இருக்கட்டும், எல்லாத்தையும் போட்டு ரொம்ப வைரலாக இருந்துச்சு. இந்த இன்ஸ்டாகிராம் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி ரொம்ப வந்து வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அந்த ஆக்டர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம அமலா பால் தான். ஸோ அமலா பால் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேபி பம்ப் ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக போட்டுருந்தாங்க இல்லையா. லைக் லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து லைக் பேபி பம்போட பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்லாம் போயிருந்தாங்க, நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் போயிருந்தாங்க. அதெல்லாமே நம்ம பார்த்து நம்ம ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னடா இது அமலா பால் வந்து இந்த பேபி பம்ப் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பினஸ்க்கு வந்து ஒரு ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம அமலா பாலுக்கு வந்து ஒரு பைய குழந்தை பிறந்திருக்காங்க. ஆமாங்க, ஷி காட் அ பேபி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹாப்பி. என்னன்னா நம்ம அமலா பாலே வந்து ஒரு பேபி மாதிரி க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பேபி பாய் வந்து பிறக்குது அப்படின்னு உடனே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அந்த பேபி பாயோட வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அவங்க ரிவீல் பண்ணலை, இன்னும் அவங்க ஃபேஸை ரிவீல் பண்ணலை, அவங்க எல்லாம் வந்து எதுவுமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஆனால் வந்து ஒரு மெயின் அப்டேட் கொடுத்தாங்க. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட நேம். ஆமாங்க, இப்போ அமலா பால் நான் நினச்சேன் என்னன்னா அமலா பாலோட நேமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. ஸோ அவங்க குழந்தையும் வந்து ஒரு நார்த் இந்தியன் நேமாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இலை என்ற வந்து ஒரு தமிழ் நேம் மாதிரி இருக்குது. இந்த நேமாக தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த குழந்தைக்கு வந்து வைக்க போகிறாங்களாம். ஸோ இலை என்ற பேர் கேட்டோடனே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல. ஸோ அமலா பால் வந்து இந்த நேம் வந்து அஃபிஷியலாக எங்கள் குழந்தைக்கு வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ் வந்து போட்டுருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அமலா பாலோட பேபியை நாங்கள் எப்போ பார்க்க போகிறோம், அவங்க எப்போ ரிவீல் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூரியஸாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான அப்டேட் உங்களுக்கு உடனே வேணும் என்னோட சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.